பசங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் 2 வேலை செய்யணும்னு நினச்சிட்டு தான் யோசித்தேன். ஒன்று வந்து பெட்ஷீட் எல்லாத்தையுமே துவைச்சிட்டு இந்த பில்லோலாம் தூக்கி வெயிலில் கொஞ்சம் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பனி டைம்னால அடிக்கடி இந்த பில்லோலாம் தூக்கி வெயிலில் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டுருந்தேன். ஒரே டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் மெஷினில் பெட்ஷீட்லாம் போட்டுவிட்டு கிச்சனை போய் பார்த்தா கிச்சன் கன்றாவே இருந்தது. சரி ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணேன். இந்த இரும்பு சட்டியை யூஸ் பண்ணுறதுல ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா அப்பப்போ அது கழுவுன பிறகு அது நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வைக்கணும், இல்லைன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது. அதனால் அப்பப்போ அந்த வேலை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் பெட்ஷீட்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபேனை பார்த்தா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி அந்த டஸ்ட்டை துடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஏதாவது வேலை இல்லை அப்படின்னா நானே ஒரு வேலையை க்ரியேட் பண்ணி நானாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி தான் டஸ்ட்டை துடைக்கிறேன்னு துடைச்சேன். அதுக்கப்புறம் விண்டோவில் உள்ள டஸ்ட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணேன். அப்புறம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இப்படியே அடுத்தடுத்து நானாக பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துணி வீட்டில் இருந்த துணியை அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சி வெளியில் கொண்டு போய் காய போட்டுட்டு இடமே இல்லை, ஃபுல்லாக இருந்தது. அந்த நடக்கிற பாதை ஃபுல்லாக துணியாக தான் இருந்தது. காயப்போடவே இடம் இல்லாமல் சேரெல்லாம் தூக்கி போட்டு காய போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடலான்னு பார்த்தா பூவே இல்லை. சரி ஈவினிங் டைமில் போய் வாங்கிட்டு வரலாம், இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தால் டைம் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ சும்மா விளக்கேற்றி பற்றி சாம்பிராணியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் ஆல்ரெடி காஞ்சதெல்லாம் போட்டதெல்லாம் காஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் சாப்பிட்டு முடிக்கிறதோட டைம் வந்து 2 o'clock ஆயிடுச்சு. சரி என் பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.